அனைவருக்கும் வணக்கம். உங்களில் யாருக்காவது அதிகாலையில் வாக்கிங் போகிற பழக்கம் இருக்கா? இல்லை சைக்கிளிங்கில் போகிற பழக்கம் இருக்கா? இப்படி போகிறப்ப ஒரு சில பணக்கார வீடுகள் இருக்கின்ற ஒரு இடம் வழியாக நீங்கள் போகிறப்ப நீங்கள் கவனமாக பார்த்தா தெரியும். நல்லா இருக்க வீடை திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இடித்து விட்டு ரீஆல்ட்ரு பண்ணி கட்டுவாங்க. ஃபுல்லாக இடிச்சிடுவாங்க. தரமட்டமாக இடிச்சிட்டு திரும்ப புதுசாக கட்டுவதை பார்த்துருப்போம். அந்நேரம் நம்ம மனசு தோணும், என்ன நல்லா இருக்க இடம் தானே, பில்டிங் எவ்வளோ நல்லா பளபளன்னு பார்க்க அழகாக இருக்குது, நல்ல இடமா இருந்ததே, ஏன் இடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் நம்மளுக்குள்ள வரும்ல. சில தோட்டங்கள் துறவுகள் இப்படி வழியாக போகிறப்ப பார்த்திங்கன்னா, சில தோட்ட இடத்துல பார்த்திங்கன்னா, வயக்காட்டில் பார்த்திங்கன்னா மாடுகள் நிறையா அப்படியே படுத்து உறங்கிட்டுருக்கும். அதாவது மாடு வந்து சாப்பிட்டுட்டு அசை போட்டு ஒரு இடத்துல படுத்துருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்த எடுத்துட்டாங்கம்பாங்க. அப்போனா ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மருதாணி செடி, மருதாணி மரம், அந்த செடியானது வந்து மருதாணி மரம் நல்ல வேரூன்றி பெருசாக வளர்ந்து மருதாணி பூ பூத்து நல்லா அழகாக இருக்கும். அந்த வீடு அங்கனக்குள்ளே இருக்க ஒரு வீடு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருக்கும். என்ன இப்படி இருக்குது? எந்த ஒரு இடத்துல காலி இடத்துல இல்லை ஒரு இடத்துல நம்மளுடைய வந்து மாடு அதிகமாக கெட்டி கிடக்குதோ அந்த இடத்துல வாஸ்து குற்றம் இல்லைங்கிறோம். மருதாணி செடி எங்கே நல்லா வளருதோ அந்த இடத்துல வாஸ்து குற்றம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் ஒரு சில வீடுகள், ஒரு சில தோட்டம் துறவு விவசாய இடங்கள் சில விற்கப்படுகின்றனவே ஏன் அப்படின்னு உங்கள் மனதில் ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அவரவங்களுடைய அட்சய லக்னத்திற்கு இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற சொத்து ஸ்தானமும் 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானமும் சரியில்லை அப்படின்னா, நல்ல வாஸ்து அமைப்பாக கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் ஜாதகருடைய தவறுகளின் காரணமாக சில நேரங்களில் அட்சய லக்னம் இல்லை அட்சய நட்சத்திர புள்ளிகள் சரியில்லாத இடத்துல இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு பிரபஞ்சத்தின் அருளால் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய தவறுகளின் காரணமாக சிலவற்றை இலக்கணங்கிற விதிபல் இருந்தால் இழந்துருவாங்க. சரிங்களா? அதனால் சில நேரங்களில் நல்லா கட்டப்பட்ட வீடு விற்கிறாங்களே, இடித்து கட்டுறாங்களே, நல்லா இருந்த விவசாயம் விளைஞ்சிட்டு இருந்த தோட்டம் தர விவசாய இடத்த சம்மந்தம் இல்லாமல் பிளாட் போட்டு விற்கிறாங்களே அப்போ நம்ம நினச்சோம் அப்படின்னா இது பிரபஞ்ச இயக்கம். அப்போனா அவரவங்களுடைய அட்சய லக்னத்திற்கு இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது அது எப்படி இயங்குது அப்படிங்கிற வச்சு தான் அவங்களுக்கான சொத்துக்கள் அப்படிங்கிறதும் அவங்களுடைய சொத்து வாஸ்து சார்ந்த விஷயத்தில் எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் நமக்கு நாமே கண்டுபிடிக்க முடியும். அதனால் அனைவருடைய ஜாதகம் தான் அவங்க இருக்கின்ற வீட்டின் வாஸ்து நிலையை உணர்த்தும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.